பாருங்கள், இதெல்லாம் பரன்லேருந்து எடுத்தது தான். இந்த மாதிரி எல்லாத்தையுமே விளக்கிட்டு தொடச்சிட்டு ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு திருநீர் போட்டு பூசி எடுத்து வச்சுட்டா திரும்பி எத்தனை வருஷம்னாலும் புதுசாகவே இருக்கும். நமக்கு தேவைங்கிறப்ப எடுத்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா செம்பு பாத்திரம். இதுவும் நல்லா பளபளன்னு விளக்கி வச்சுருக்கோம். இது பொங்கல் வச்சுக்கலாம். கோயிலுக்கு பொங்கல் வைக்க எடுத்துகிட்டு போகலாம். தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். செம்பு பாத்திரத்தை தண்ணி குடிச்சிக்கலாம். எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இருந்தாலும் வேணும்னு சொல்லிட்டு நாங்கள் எடுத்து வச்சு இதை வந்து விளக்கி தொடச்சி வச்சுருக்கோம். இன்னும் 3 டேக்ஸாக இருக்குது. அடுக்கடுக்காக வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா பளபளன்னு ஷைனிங்காக இருக்குது. அந்த அளவுக்கு நாங்கள் விளக்கி வச்சு 3 டெக்ஸாக கீழே இருக்கிறது பெருசு, அதுக்கடுத்து சின்னது, அதுக்கடுத்தது அதை விட சின்னது. அப்புறம் அன்னக்குண்டா, அரிசி குண்டா, அன்னம் குண்டா, அரிசி ஊற வைக்கிறது, இதெல்லாம் இருந்தது. இப்போதைக்கு இதெல்லாம் கொஞ்சம் மட்டும் எடுத்திருக்கோம். இதை மட்டும் யூஸ் பண்ணலான்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கோம். இன்னும் நிறைய பாத்திரங்கள் இருக்குது. இது அந்த காலத்தில் எடுத்த தாம்பாளம். இந்த தாம்பாளம் பார்த்திங்களா, அந்த காலத்தில் இருந்த தாம்பாளம். டிசைன் பாருங்கள், நல்லா வித்தியாசமாக இருக்கும். இதையும் நல்லா நம்ம திருநீர் போட்டு தொடச்சி பாத்திரத்துக்கு மூடி வைக்க வச்சுக்கலாம்.